என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விளைகிறேன். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பயின்று கொண்டு இருக்கிற காலத்தில் மணி ஆர்டர் அந்த காலத்துலலாம் பணம் வரணும். அந்த வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிப்போச்சு. நான் யாரிடத்திலும் போய் எனக்கு செலவுக்கு காசு வேண்டும் என்று கேட்க தயங்கி வில்வ இலையையும் நீரையுமே பருகி கொண்டிருந்தேன். அப்போ நடராஜாவை நாள்தோறும் சிவகங்கையில் குளிப்பது, வழிபாட்டுக்கு செல்லுவது. அன்றைக்கு கண்ணே தெரியல, தடுமாற்றமாக இருக்கிறது. நான் நாள்தோறும் நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுது ஒரு வெண்பா சொல்லுவேன் ஆசுகவியா. அன்றைக்கு அப்படி ஒரு 4 வரி பாடுறதுக்கு கூட தெம்பில்லாதனால ஒரு குரல் வெண்பா மாதிரி அம்பலவா நண்புலவா அல்லல் தேர் நாவலவா நொம்பலவா நான் கேட்பதுன்னு பாடினேன். இதுக்கு பொருள் அகராதியில் இருக்காது. இந்த நொம்புங்கிற சொல்லாட்சிக்கு இது தீட்சிதருடைய பரிபாசை. அதாவது 2 பட்ட சாதம்னா சபை, நொம்புன்னா ஒரு பட்ட சோறுன்னு அர்த்தம் தீட்சிதர் பரிபாசையில். அம்பலவா நண்பலவா அல்லல் தேர் நாவலவா நொம்பலவா நான் கேட்பது. அப்போ நான் பச்சையப்பா பள்ளியில் ஆசிரியராக பணி செய்கிறேன். அதான் பயிற்சி ஆசிரியர். தீட்சிதர் பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட படிப்பாங்க. ஐயா நீங்கள் இங்கே எங்கே வந்தீங்கன்னு ஒருத்தன் அழகாக அந்த திருப்பாவாடத்தில் வச்ச லட்டு பிரசாதம் ஒரு மூட்டை கட்டி கொண்டு வந்து கையில் கொடுத்தான். அப்போ அன்னம்பாலைக்கும் தில்லை சிற்றம்பலம்ங்கிறது அப்புறம் மணியாடர் வந்துட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, பெரியவர்கள் வாக்கு தீரா பிணிதீர ஜீவாத்துமையான ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயேன்னு கேட்குறாரு அருணகிரிநாத பெருமான்.